ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோமோலாம் பார்க்குறீங்களா? எனக்கு எபிசோடே பார்க்க பிடிக்கல. 2 நாளா நான் வந்து எபிசோடே பார்க்கல. ஆக்சுவலி அந்த அங்கங்க வர அந்த கிளிப்பிங்ஸு, ப்ரோமோ தான் பார்க்குறேன். என்னப்பா இப்படி சொம்பு தூக்குறாங்க? இந்த சீசன் டாக்ஸிக்கா போகுதுன்னா, உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸால டாக்ஸிக்கா போல. ஷோ நடத்துற பிபி டீமும், ஹோஸ்ட்டால தான் டாக்ஸிக்கா போகுது. அந்த அமித் என்ன பண்ணாரு? ஷோ கொஞ்சம் சைலண்ட்டா கொண்டு போலாம். ரொம்ப பிரச்சனை வேண்டாம். பீஸ்ஃபுல்லா கொண்டு போணும்னு நெனச்சாங்கன்னு சொல்ட்டாங்க பாரு. அதுக்காக அவர வந்து உசுப்பேத்தணுன்றதுக்காக அவர தப்புன்னா, அப்ப அவ்ளோ பெரிய கொலை குத்தமாப்பா அந்த மனுஷன் பண்ணிட்டாரு. எஃப்ஜே என்ன அவ்ளோ பெரிய அட்வென்ச்சர் பண்ணிட்டாரா? இல்ல அவ்ளோ பெரிய வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரா? ஒரு மண்ணும் கிடையாது. அந்த ஒரு மியூசிக் ஷோ ஓகேங்களா? அதுல வந்து ஏதோ ஒரு கரெக்ட்டா பண்ணிட்டாரு. இவரு மறந்துட்டாரு. இவனுக்கு அவ்ளோ அந்த கிரெடிட் முக்கியம்னா அன்னைக்கே கேட்டுருக்கலாம். அதுக்கு அவன் அன்னைக்கே அந்த பிளாஸ்மாலயும் பேசிட்டான். நீங்க அவ்ளோ கரெக்ட்டா அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணுவீங்கன்னா, அப்ப எல்லா விஷயத்தையும் அப்படிதான் அட்ரஸ் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன், தீபக் சார் உங்களுக்கு சீசன் முடிஞ்ச அப்புறம் வேற வேலை எதுவுமே இல்லையா? ஷோ குடுக்குற சம்பளத்துக்காக 3 வாரம் உள்ள உட்காந்து கனியோட காரக்குழம்பு சாப்பிட்டது பத்தாதுன்னு இப்பயுமே ஷோக்குள்ள வந்திருக்கீங்களா? இந்த சீசன் வந்துட்டு உங்கள வச்சு தான் திருப்பி கொண்டு போணும்னு நெனச்சிட்டு இருக்காங்களா? சேனல் ப்ராடக்ட் ஏன்பா அப்பப்போ உள்ள வரீங்க? ஆல்ரெடி ஒயில்ட் கார்டா போனதெல்லாம் சேனல் ப்ராடக்ட் தான். அந்த பிரஜின், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அந்த திவ்யா எல்லாமே சேனல் ப்ராடக்ட் தான். புரியுதா? அப்படி இருக்கிற பட்சத்தில அங்க பிரஜின் கிட்ட தீபக் தான் சொல்லிட்டு வந்தாரு. நானாவது இந்த அந்த அந்த ஷோல என் ஒய்ஃப் வெளில இருந்தாங்க. நெகட்டிவா போக்கூடாதுன்னு பார்த்து ஆடுனேன். உன் ஒய்ஃப் உள்ளயே இருக்காங்க. அப்ப நீ தான் இன்னும் உனக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப நீ இன்னும் நல்லாவே ஆடலான்னு சொல்லி பிரஜன உசுப்பேத்தி தன்ன மாரியே பிரஜன் வந்து அந்த ஷோல வந்து ஹைலைட்டா தெரியணும்னு சொல்லி உசுப்பேத்தினதே தீபக் தான். அதே மாரி எஃப்ஜே வந்து உள்ள வந்தா வேற மாரி தெரியறான் பையன். உள்ளே எஃப்ஜே கிரெடிட் குடுத்ததும் தீபக் தான். பிரியங்காவும் எஃப்ஜேவ தூக்கி தூக்கி வச்சதும் பிரியங்காவும் எஃப்ஜேவ தான். அப்ப சேனல் ப்ராடக்ட்லாம் ஒண்ணா சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த எஃப்ஜே யார் தெரியுமா? விஜய் இது சேது சாரோட கோட்டாவாம். சேது சாரோட கோட்டால 3 பேர் வராங்க டாப் 5 லிஸ்ட்டுக்கு. யார் யாருன்னா பிரஜன், சாண்ட்ரா, எஃப்ஜே. நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க மேல தான் இப்ப ஷோ போகுது. அவங்க யார அடிக்கிறாங்களோ அவங்க வில்லி ஆயிடுறாங்க. பாரு. ஸோ இவங்கள ஹீரோவா காட்டுறதுக்காக இப்போ பாரு வில்லியா காட்ட போறாங்க. பாரு ஃபேன்ஸ்ன்னு பேசினா தான் நீங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்றீங்க. நான் ஒரு நாள் ரிப்போர்ட் பண்ற போறேன். தேவையில்லாம இது மாதிரி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் நான் ரிப்போர்ட் பண்ண போறேன். அப்புறம் அப்படி இருக்கிற பட்சத்தில் தீபக் ஃபேன்ஸ் என்னதான் தீபக் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா அந்த சீசனோட அது முடிஞ்சிச்சு. உள்ள சீஃப் கெஸ்டா வந்தீங்களா அதோட முடிஞ்சிச்சு. சும்மா வந்து அவரை கூட்டிட்டு வந்து சொல்றது என்ன? இப்போ சேனல் சொல்லி கொடுத்ததுன்னா சேனல் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஒருவேளை அவர் உண்மையே சொன்னா கூட மாத்தி சொல்லுங்கன்னு தான் சொல்லி அனுப்ப போறீங்க. இல்லைன்னா சொன்ன உண்மையை பூசி மழுப்ப போறீங்க. அப்படி எஃப்ஜே நிஜமாவே அவன் உண்மை சொல்லி இருந்தாலுமே அவன் மற்ற இடத்துல பொய்யே சொல்லலையா? ஒரு இடத்துல பிரியங்கா கூப்பிடாமையே போயிட்டு பிரியங்கா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவன் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை எடுத்திருப்பான் அந்த டாஸ்க்ல. அதெல்லாம் ஏன் சார் நீங்க சொல்லல? இதை மற்றவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அங்க போய் கேட்டா பிரியங்கா கூப்பிட்டே இருக்க மாட்டாங்க. பிரியங்கா கூப்பிடுறாங்கன்னு போய் அந்த ஸ்டாருக்காக போய் நின்று இருப்பான். பிரியங்கா கிட்ட ஸ்டார் கொடுங்கன்னு பிரியங்கா காலையே சுத்தி வந்திருப்பான் குட்டி போட்ட பூனை மாதிரி. அப்ப அதெல்லாம் ஏன் சார் நீங்க சொல்லல? கரெக்டாக என்ன அவ்வளோ பெரிய விஷயமா சார்? அதுக்கு முன்னாடி நீங்கள் எஃப்ஜே சார் ஃபஸ்ட்டே சேவ் பண்ணீங்க. நீ யார் சேவ் பண்ணீங்க? கானா வினோத்து, கமருதீன், சபரி, எஃப்ஜே இவங்களெல்லாம் ஏன் சார் சேவ் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? இதெல்லாம் சரி நீங்கள் சேவிங் ஆர்டர்லேயே சேவ் பண்ணால் கூட எஃப்ஜேலாம் டேஞ்சர் ஜோனில் இருந்தது. இல்லை குறைஞ்சபட்சம் 5க்கு மேலே இப்போ 12 மெம்பர்ஸ் இருக்காங்களா, லாஸ்ட் 4 மெம்பர்ஸ் தான் டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. துஷார் 4 to 5 மெம்பர்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட கெமி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். துஷார், பிரவீன், கெமி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் ரம்யா. முக்கியமாக ரம்யாக்கு அப்புறம் வந்து பிரவீனோ, கெமியோ, அப்புறம் துஷார், அதுக்கு மேலே எஃப்ஜே அப்படின்னும் போது அப்போது திவாகரும் பாருலாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ்லேயே வந்துட்டாங்க. விக்கல்ஸ், விக்ரம், சபரிலாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபைல் இது அஃபிஷியல் ஓட்டிங்லையும் சரி அன்அஃபிஷியல் ஓட்டிங்லையும் சரி திவாகர், பாருலாம் ஃபஸ்ட்டு ஃபைவ்ல வந்துட்டாங்க. 5க்கு அப்புறம் தான் சபரி, விக்கல்ஸ், விக்ரம், எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ எப்படி சார் நீங்கள் சபரியை சேவ் பண்ணிடுறீங்க, எஃப்ஜே சேவ் பண்ணிடுறீங்க, டேஞ்சர் ஜோனில் பாருவையும் திவாகர்லாம் உட்கார வைக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் சீசனை நீங்கள் இப்படி கொண்டு போயிட்டு அப்புறம் டாக்ஸிக்கா போகுதுன்னு அது பொண்ணு மேலே ஃபுல் பழி போடுறீங்க. இல்லை கண்டஸ்டன்ஸ் மேலே போடுறீங்க. நான் திவ்யா வந்து சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னது தானே திவ்யா உள்ளே போய் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்னது தானே பிரஜனை உள்ளே பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த எஃப்ஜே தூக்கி வைக்கணுன்றது உங்களுக்கு இதுவாக இருந்தால் அப்போ அமித் எதுக்கு நீங்கள் மட்டம் தட்டுறீங்கன்னா அமித் போய் ஒரு சின்ன அட்வைஸ் வந்து பாருக்கு இந்த வாரம் கொடுத்துட்ருப்பாரு. அதனால் பாரு அடின்னு அடிக்கிறீங்க. என்னன்னா நீ நல்லா கேம் ஆடுற, பட் ஆனால் அது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. நீ சொல்ல வேண்டிய இடத்துல பாயிண்ட்டை சொல்லு, ஆனால் வேறு விதமாக சொல்லுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்ததோ, இல்லை இந்த கேமை இப்படியும் கொண்டு போகலாம், கத்தி தான் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, உனக்கான ஒரு அந்த தாட்ஸ் எடுத்து வைக்கிற விதத்தில் நீ வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அந்த பொறுமையோ பண்ணதோ செஞ்சதோ நீங்கள் சொல்லியிருக்கணும். ஏன் சார் அவர் சொல்லியிருக்கார் பார்வதி கிட்ட. இது வந்து ஒரு இடத்துல அந்த பாத்ரூம் ஏரியாவில் அந்த டிஸ்கஷன் நடக்கும். இது 1 ஹவரில் வரலை. ஓகேங்களா? அப்போது அந்த டிஸ்கஷன் வர்ற பட்சத்தில் ஒரு வகையில் அதை மேபி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதை மேபி பாரு எடுத்துக்கிட்டு இருந்ததுனால கூட இந்த டாஸ்கில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து பாரு வர்ற இடத்துல கூட வந்து அமித் கேட்பார், நீ என்ன சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அது அவங்களோட கேம். பட் ஆனால் இவர் வந்து அந்த அட்வைஸை பாருக்கு கொடுத்தது உண்மைதான்.
ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மரா பிரஜனை பாரு சொன்னது இவங்க அமித் வந்து கேட்டிருப்பாரு. "ஏன் என்ன சொல்லு?" அப்படின்னும்போது, "சார் உங்ககிட்ட வந்து நான் வேற எந்த விதத்துலயும் நான் அத சொல்லிருவேன். பட் ஆனா எனக்கு ஆல்ரெடி இந்த வீட்ல நெறைய கயாஸ் இருக்கு. அப்போ வந்து நான் அந்த ஒரு டாஸ்க்ல இருக்கேன்னா, பிரஜனை சுத்தி நெறைய வேலைகள் எனக்கு கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல, அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட்லயே ஆவணும்னா, அவர் வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு அது கோஆர்டினேட் பண்ணாரு. அதனால நான் சொன்னேன். மத்தபடி உங்கள நான் சொல்ற இடத்துல நான் வேற வேற இடத்துல அத சொல்லிருவேன்னு" சொல்லியிருப்பாங்க. இன்னைக்குமே வந்து அதனால தான் அமித் வந்து ஒரு இந்த ஷோ வந்து சைலன்ட்டா, அதாவது ரொம்ப வந்து சண்டை அப்படி இப்படின்னு போகாம ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னு எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ பாருக்கு ஏதோ ஒரு இடத்துல அது பெஸ்ட் பெர்ஃபார்மரும் பாருவையும் அமித்தும் சொல்லியிருப்பாரு. அப்போ அமித் வந்து மத்த 3 பேரும் பாருக்கு எதிரா இருக்கும்போது, அமித் மட்டும் பாருவ பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொன்னது, பாருக்கு அட்வைஸ் குடுத்தது. அதனால பாரு கேம் மாறுனது அப்படின்றதுக்காக நீங்க அமித்த அடிப்பீங்கன்னா, துஷார் வந்து கேம் ஆட ஆரம்பிச்சான்றதுக்காக துஷார வெளில அனுப்புவீங்கன்னா, எனக்கு புரியல. அப்போ சபரி வந்து குரூப்பிசம் கூட சேர்ந்ததுனால சபரியும், எஃப்ஜேவையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணுவீங்கன்னா, ஆல்ரெடி சேஃப் ஜோன்ல இருக்கிறவங்கள நீங்க ஹாட் சீட்ல உட்கார வைப்பீங்கன்னா, எனக்கு புரியல. அப்போ இந்த ஷோ வந்து டாக்ஸிக்கா கொண்டு போறதுக்கு அப்போ வந்து நீங்க தான் கொண்டு போறீங்க. அப்போ பிபி டீம் தான் கேவலமா இத டாக்ஸிக்கா கொண்டு போயிட்டு கண்டஸ்டன்ட்ஸ் மேல பழி போடுறீங்க, இல்ல பாரு மேல பழி போடுறீங்க. நீங்க இப்படிதான் அதுதான் அந்த டிஆர்பிக்காக தானே கேவலமா நீங்க இந்த வேலைய பண்றீங்க. இப்போ மிஞ்சி மிஞ்சி போனா தீபக்க ப்ரோமோல போட்டதுனால உங்களுக்கு வரும். அப்ப தீபக்க ப்ரோமோல போட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அமித் தப்பு, எஃப்ஜே சரின்னு சொல்ல போறீங்க. அவன் எஃப்ஜே சரியாவே இருக்கட்டும். அவன் எல்லா இடத்துலயும் சரியாவா இருந்தான்? இல்ல எல்லா சரியான விஷயத்தையும் நீங்க எடுத்து வச்சு பேசிட்டீங்களா? அவன் பொய்யே சொல்லலையா? இல்ல மத்த தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட்டா அட்ரஸ் பண்ணி சரி, தப்பு பேசிட்டீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அநியாயம் பண்றீங்க. அப்புறம் வந்து இந்த கமெண்ட்ஸ் வர்றவங்கலாம் நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். நான் சொல்லிட்டேன்.